ஹாய் காய்ஸ், கணியன் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. மேக்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது கரெக்டான வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட் முறையில் நாம் வகுப்புகளை பார்க்கலாம். தனிவட்டி சம்ஸ் பார்க்கலாம். அசல் ரூபாய் 15,000க்கு 10% தனிவட்டி வீதத்தில் 3 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? சரிங்களா? 100% என்பது அவங்க மொத்த அசல் எடுத்து எழுதிக்கோங்க. 15,000. சரிங்களா? 100% என்பது அவங்க கொடுத்த மொத்த தொகையை அப்படியே எழுதிக்கோங்க. 15,000. வட்டி வீதம் 10% வட்டி வீதம் 3 ஆண்டுகள். இங்க தனி வட்டி வரும். சரிங்களா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல். 5 30. 30 × 150 4,500. சரிங்களா? நம்மளுக்கு கேட்டுக்கிறது வட்டி வீதம் கிடையாது, மொத்த தொகை. அப்படின்னா 15,000 4,500. 19,500 என்பது மொத்த தொகை. சம் பார்க்கலாம். 5,000 தொகைக்கான 8% வட்டி வீதத்தில் 2.5 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. கேட்டது மொத்த தொகை கேட்டிருந்தாங்க. இப்போ வட்டி கேட்கிறாங்க. அதே மாதிரி தான் 100% என்பது 5,000. சரிங்களா? 8% வட்டி வீதம் 2.5 வருடம். இங்க தனி வட்டி கேட்கிறாங்க. கலப்பு பின்னத்துல இருக்கிறத பின்னமா மாத்தணும் அப்படின்னும் பொழுது இங்க பெருக்கிக்கிட்டு இங்க கூட்டுங்க. 2 4 4 + 1 5. அப்போ 5/2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 5/2. சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன், இந்த சைடு வகுக்கலாம், மேலையும் கீழையும் வகுக்கலாம், ஆனா கிராஸ்ல மல்டிபிகேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல். 1 2 4 2 8 4 5 20 20 × 50 00 0 10 1000. அப்போ 2 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? 2,000. 2.5 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? ரூபாய் 1000. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூபாய் 2,000 ஆனது 10% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. இதற்கு முன்னாடி ஒரு ஆண்டுகளுக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் 2.5 ஆண்டுகளுக்கு பார்த்தோம், இப்போ நாட்களுக்கு பார்க்கலாம். சரிங்களா? அதே சேம் மெத்தட் தான். 100% என்பது 2,000 ரூபாய். சரிங்களா? இங்க ஆண்டு போடணும். 10% வட்டி வீதம் 73 நாட்களுக்கு எவ்வளவு தனி வட்டின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இப்ப நமக்கு தெரியும் 73 நாட்களுக்கு வட்டி கேட்கும்போது ஒரு ஆண்டிற்கு 365 நாட்கள். 73 73 5 73 300. அப்போ 1/5. சரிங்களா? அப்ப அந்த 73ன்ற இடத்துல 1/5. இப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. 1 5 5 2 5 10. 2 × 2 4. அப்போ 40 ரூபாய் வட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூபாய் 8,000 ஆனது 12% வட்டி வீதத்தில் 5 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது போலவே 100% என்பது 8,000 ரூபாய். சரிங்களா? எத்தனை வட்டி வீதம்? 12% வட்டி வீதம். ஆண்டு இங்க போடணும். 5 மாதங்களும் கொடுத்திருக்காங்க. 5 மாதங்கள். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். அப்போ 5/12. வட்டி வீதம் கேட்கிறாங்க. 12க்கு 12 அடிச்சிடலாம். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோவை அடிச்சிடலாம். 8 40. இதுலயும் ஒரு ஜீரோ இருக்கு. அப்போ 8,000க்கு 12% 5 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளவு? 400 ரூபாய். இதே மொத்த தொகை கேட்டு இருந்தாங்க அப்படின்னா 8,000 பார்க்கலாம். ரூபாய் 800 ஆனது 3 வருடத்தில் தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 920 என மாறுகிறது. அதே தொகையின் வட்டி வீதத்தை 3% கூட்டினால் அசல் மற்றும் வட்டி தொகையை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவர் 800 ரூபாய 3 வருஷத்துக்கு வட்டிக்கு விடுறாரு. அவங்க 3 வருட முடிவுல 920 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த வட்டி வீதத்தை 3% அதிகப்படுத்திட்டுனா அவர் 3 வருஷம் முடிவுல வட்டி எவ்வளவு தருவாங்க, அசல் எவ்வளவு தருவாங்கன்னு கேட்கிறாங்க.
நமக்கு தெரியும் மொத்த தொகையில இருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வட்டி கிடைக்கும் அப்படின்னு. சரிங்களா? இந்த 120 வந்து 3 வருஷத்துக்கான வட்டி. அப்போ 3ஆல வகுக்கும் பொழுது 1 3 3 4 12 இப்போ 40 வருது. சரிங்களா? இந்த 40 வந்து ஒரு வருடத்திற்கான வட்டி. சரிங்களா? அப்போ 800ல 40 என்பது எத்தனை சதவீதம்? 10% 80, 5% 40. சரியா? அவங்க ஆரம்பத்துல என்ன எத்தனை வட்டி விட்டுருக்காங்க? 5% வட்டி விதத்துல அவங்க வட்டி விட்டுருக்காங்க. இப்போ 5 கூட 3% வட்டியை அதிகப்படுத்தும் பொழுது 8% வட்டி ஆகும். நமக்கு தெரியும் 100% என்பது 800 ரூபாய். சரிங்களா? இப்போ 3 5 8% வட்டி விதத்துல 3 ஆண்டுக்கு விடும் பொழுது எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும்? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. 8 3 24 × 8 4 8 32க்கு 2 3 2 8 16 16 3 19 192. இந்த 192 என்பது 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டிற்கான வட்டி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் மொத்த அசல் கேட்கிறாங்கல்ல, மொத்த தொகை கேட்கும் பொழுது 800 3 ஆண்டிற்கான வட்டி எவ்வளவு? 192. அப்போ மொத்த தொகை 992. பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 4% வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு வைப்பு தொகையாக வைக்கப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 200 எனில் அசலை காண்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து 4% வட்டி விதத்துல பேங்க்ல 4 வருஷத்துக்கு பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கிறாரு. சரியா? 4 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 200 ரூபாய் வட்டி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அவர் பேங்க்ல எவ்வளவு காசு வச்சாரு, பேங்க்ல அவர் வைத்த வைப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுவும் ஈஸி தான். 100% என்பது நமக்கு தெரியாது. சரிங்களா? 4% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? ரூபாய் 200. இது போட்டா போதுமே. 1 நாள் 4 25 நாள் 100, 1 நாள் 4 50 நாள் 200. இப்போ 50 × 25 0 25 100 1250 ரூபாய் அசல். சரியா? அவர் பேங்க்ல எவ்வளவு வைப்பு தொகையை வச்சிருக்கிறாரு? 1250 ரூபாய். தற்பொழுது அவரிடம் உள்ள மொத்த தொகையை காண்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அசல் வந்து 1250 ரூபாய், வட்டி எவ்வளவு? 200. 1450 ரூபாய். தற்பொழுது அவரிடம் உள்ள மணி அசல் ரூபாய், வட்டி. பார்க்கலாம். ஒரு தொகையானது 10 வருடத்தில் இரட்டிப்பாகிறது எனில் 3 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்? தனி வட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி மடங்கு கேட்டாங்க அப்படின்னா, மேல மடங்க ஒண்ணு மைனஸ் பண்ணி 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டு கீழே கொடுக்கிற வேல்யூவை அப்படியே தூக்கி போடுங்க. பாருங்க, 3 மடங்காகன்னு கேட்கிறாங்க. அப்போ ஒண்ணு மைனஸ் பண்ணு 200 பை கொடுக்கிற வேல்யூவை அப்படியே தூக்கி போடுங்க 10. அப்போ 20 வருடங்களில 3 மடங்காக மாறும். சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. NR = நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை அசலை போல் 16/25 மடங்கு, மேலும் காலம் மற்றும் வட்டி வீதம் சமம் எனில் வட்டி மற்றும் காலத்தை காண்க. சரிங்களா? இது வந்து எதுவுமே சொல்லல. சரிங்களா? நமக்கு வந்து ஒரு அசலை போல 16/25 மடங்கு வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100% என்பது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ எக்ஸ். காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்றதால R = n. நம்ம இங்கதான் R என்ன எழுதுவோம்ல, அப்போ n². இங்க வட்டி வீதம் எவ்வளவு? அசலை போல 16/25 மடங்கு. சரிங்களா? இந்த ஸ்கொயரு எல்லாத்தையும் காமனா ரூட் எடுத்துருங்க. 100 ரூட் எடுத்தா 10, 16 ரூட் எடுத்தா 4, 25 ரூட் எடுத்தா 5. சரிங்களா? 4 10 கூட மல்டிபிள் இருக்கு, 5 10 கூட வகுக்கலாம். 1 5 5 2 5 10. அப்ப n = 8. நமக்கு தெரியும் காலமும் வட்டி வீதமும் சமம். அப்ப காலம் 8 அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளவுதான்? 8%. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டி 3 வருடங்களில் அத்தொகையில் 4 1 பங்கு எனில் வட்டி வீதம் காண்க.
இதற்கு முன்னாடி பார்த்த சம்முல வட்டி வீதமும் காலமும் சமம் சொல்லிட்டான். இதுல வந்து காலத்தை கொடுத்துட்டான், வட்டி வீதம் கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ 100% அசல் எவ்வளவு தெரியாது. சரிங்களா? ஆண்டு கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கேக்குறாங்க. வட்டி எவ்வளவு? அது தொகையில 1/4. சரிங்களா? ஒரு நாள் 4, 25 நாள் 100. சரிங்களா? இப்போ இதை வகுக்கணும். 25 3ஆல வகுக்கணும். 1 3 3, 8 3 24, மீதி 1/3. அப்போ 8 1/3% வட்டி வீதம். சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. தனி வட்டியில ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு சம் நடத்தியிருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓல்டு கொஸ்டின் எல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வந்து இந்த சம்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.